அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் யூடியூப் சேனல் TEACHME. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட். ஸோ இதோட யூசேஜ் என்ன, இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ப்ராஜெக்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் சால்ட், சுகர், தென் ஃப்ரூட்ஸ், சோப், பேஸ்ட். ஸோ இந்த திங்ஸ்லாம் வச்சுருக்கோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து எதெல்லாம் சால்ட், எது ஆசிட், எது பேஸ்னு எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து செப்பரேட் பண்ணி காமிக்க போகிறாங்க. பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, என் பேர் சேதுராஜன். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாத்துக்கும் நம்ம புக்கில் படிக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் புரியாது, நான் செஞ்சு காட்டுறப்ப உங்களுக்கு நல்லா புரியும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நான் இப்போ பிரித்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆசிட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அது நேம் சொல்லுங்கள். இது லெமன், சாத்துக்குடி, ஆரஞ்சு. வேறு எதெல்லாம் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது? ஸோ உங்களுக்கு தோன்றதை எடுத்து வைங்க. அங்கே இருக்க பொருட்கள் உங்களுக்கு எது தோணுதோ அதை எடுத்து வைங்க. நான் டொமேட்டோவை எடுத்துக்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு பேஸ் ரிலேட்டட் திங்ஸ் எதெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இதில் இருக்கிறதுல? ஸோ அது என்னது? லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. எஸ். ஓகே, தென் எக். ஓகே, தென் soap. Paste. சூப்பர். ஸோ இவ்வளோதான். இப்போ ஆசிட் நீங்கள் ஃபீல் பண்ண மாதிரி ஆசிட் எது, பேஸ் எதுன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இதில் சால்ட் எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சால்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, தென் This is acid, base, salt. ஓகே. ஸோ ரிமைனிங் இங்கே இருக்கிற டேபிளில் இருக்க திங்ஸ்லாம் இதெல்லாம் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, இல்லை பண்ண முடியலையா உங்களால்? No. ஓகே. ஸோ இப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ ஆசிட் எது, பேஸ் எது, சால்ட் எதுன்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ஸோ எல்லா கிட்ஸ்க்குமே ஆசிட் ப்ராப்பர்ட்டி இருக்க திங்ஸ், பேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க திங்ஸ் அண்ட் சால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க திங்ஸ் எது எதுன்னு கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் பேர் மோனிகா. இப்போ வந்து நான் லெமனை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். புளிப்பு. நெக்ஸ்ட்டு இங்கே பேஸில் இருக்கிறத டேஸ்ட் பண்ண முடியுமா? நோ சாரி. ஏன்? ஏன்னா இது வந்து சோப் பவுடர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையுமே டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் இப்போ ஆர்கானிக் ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆசிட்லலாம் பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் திங்ஸும் ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த லெமன் ஜூஸ். திஸ் இஸ் லெமன் ஜூஸ். ஸோ இது வந்து புளிப்பு சுவை, அதாவது சார் டேஸ்ட் இருக்கு. தென் பேஸ் பார்த்தீங்கன்னா பிட்டர் டேஸ்ட்டு, அதாவது கசப்பு தன்மை கொண்டது. தென் சால்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி சால்ட்டி டேஸ்ட் தான் எல்லாமே. பட் கெமிக்கல் சால்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, அதெல்லாம் ஸ்வீட் டேஸ்ட்டில் கூட இருக்குது. பட் நம்ம காமன் சால்ட், நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணுறது காமன் சால்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டேஸ்ட்டில் கிளியர் ஆகிட்டோம். அதாவது ஆசிட் ஃபுட் வந்து சொல்லுங்கள் சேது, ஆசிட் ஃபுட் என்ன டேஸ்ட்டில் இருக்கும்? ஆசிட் ஃபுட்ஸ் என்ன டேஸ்ட்டில் இருக்கும்? புளிப்பு சுவையில் இருக்கும், அதாவது சார் டேஸ்ட். ஓகே, பேஸ் என்ன டேஸ்ட்டில் இருக்கும்? பேஸ் வந்து பிட்டர். வெரி குட். அண்ட் சால்ட் வந்து சால்ட்டி டேஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட். ஸோ இதெல்லாம் வாட்டரில்
ஃபுல்லாக கரையுமா இல்லை பாதி கரையுமா இல்லை கரையாதா? ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதுனா வாட்டர் உங்களுக்கு நான் தெரியணும்ட்டு கிளியராக தெரியணும்ட்டு நான் கண்ணாடி கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். லெமனை போட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், லெமன் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலக்கி பார்ப்போம் மிக்ஸ் ஆகிருக்கா இல்லை அப்படியே இருக்கான்னு. ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் ஆயிடுச்சு. தென் இப்போ நம்ம பேஸ் நான் கொஞ்சமாக ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் செய்து தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அது லெமன் கலந்துருக்குதுல. ஓ, இந்த மாதிரி தவிர யாரும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மளுக்கு எது என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஈஸியாக கரைஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சால்ட் வந்து நீரில் கரையுதா என்னன்னு பார்க்கலாம். நான் இதில் ஊற்றுக்கிறேன். நம்ம பியூர் வாட்டர் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த டம்ளரை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கழுவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கூட தன்மை இருக்கும், அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது கரைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சால்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையிற தன்மை தான். ஸோ நீரில் கரையும் தன்மை அப்படின்னு பார்க்குறப்போ ஆசிட்ஸ் எடுத்துட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீரில் கரையும் தன்மை கொண்டது. பேசஸ் வந்து ஒரு சிலது நீரில் கரையும். அந்த நீரில் கரையும் தன்மை உள்ள பேசஸ் தான் வந்து நம்ம ஆல்கலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இண்டிகேட்டர் டெஸ்ட்டுக்காக ஃபஸ்ட்டு ஆசிடில் லெமன் எடுத்திருக்கோம். பேஸில் டிட்டர்ஜென்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தென் சால்ட். பேஸ்லேயே இன்னும் எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்திருக்கோம். தென் சால்ட்டில் காமன் சால்ட் எடுத்துருக்கோம். இப்போ இண்டிகேட்டராக வந்து பிஹெச் இண்டிகேட்டர் தான் நம்ம யூஸ்வலாக கெமிக்கல் இதிலலாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். டர்மரிக் பேஸ்ட் ஒன்று, தென் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ முதல்ல டர்மரிக்கில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டர்மரிக்கை ஆசிடில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. போதும். ஸோ என்ன கலரில் வந்திருக்கு? மஞ்சள் கலர் தான். எல்லோ கலரில் வந்திருக்கு. ரெட் கலர். ரெட் கலரில் மாதிரி இருக்குது. மிக்ஸ் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்கள். அதை அப்படியே வாஷ் பண்ணிடுங்க, கீழே வச்சுருங்க. பாருங்கள், இப்போ ஆசிடில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப டர்மரிக் அதே எல்லோ கலரில் இருக்குது. எந்த டைப் ஆஃப் ஆசிட் நீங்கள் எடுத்தாலும் டர்மரிக் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறப்போ அது எல்லோ கலர் தான் நம்ம காமிக்கும். தென் பேஸில் யூஸ் பண்ணுறப்போ அது ரெட் கலரில் காமிக்குது. இதே வந்து நம்ம எக்கோட ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் டர்மரிக் என்ன ஆகுதுன்னு. இதில் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஈஸியாக கரையில். ஸோ அதனால தான் வந்து இதோட கலர் சேஞ்சஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. பட் கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மாறிட்டு இருக்கு பாருங்க. முட்டை வந்து ஸ்டிக்கியாக
ஸ்லிப்பரியாக இருக்கும், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஸ்லிப்பரி டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்லிப்பரி அதாவது டேஸ்ட் இல்லை, அதை நம்ம டச் பண்ணி பார்க்குறப்போ ஸ்லிப்பரி ஃபீல் இருக்கும், அதாவது வலுவலுப்பாக இருக்கும் அது பேஸில். சோப்பை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவும் டச் பண்ணி பார்த்தீங்கன்னாவும் அப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், பேஸில் நீங்கள் பார்க்குறப்போ ரெட் கலரில் சேஞ்சஸ் வந்துருக்கு, நல்லா தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு சால்ட்டில் நான் சால்ட் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ், நம்ம இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்திருக்கோம். இப்போ எங்கள் 2 குட்டீஸ்டையும் கேளுங்க, எது ஆசிட், எது பேஸ், எது சால்ட்டுன்னு சூப்பராக சொல்லிடுவாங்க கரெக்டாக. சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஆசிடை ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுத்துட்டேன். எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆப்பிள் வந்து மாலிக் ஆசிட், இது 3 சிட்ரிக் ஆசிட். ஓகேவா மோனிகா, நீங்களும் கிளியராக இருக்கீங்களா? எஸ். ஓகே, தென் பேஸ்லாம் எதுப்பா மோனிகா? பேஸ் இதெல்லாம் பேஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். டிடர்ஜென்ட் பவுடர், பேஸ்ட், ஓகே, சோப், வெரி குட். ஸோ இதெல்லாம் பேஸ். பேஸ். தென் சால்ட் இதெல்லாம் சால்ட், ஓகே, அது காமன் சால்ட். தென் காமன் சால்ட், தென் சாக். வெரி குட்.